ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லாவா போல்டு N1 இது வந்து ஒரு 4G ஃபோனு. ஒரு 6000 ரூபாய்க்கு வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து ப்ரௌட்லி இந்தியன் சொல்லி அவங்க பாக்ஸ் கண்டென்ட்லேயே போட்டிருப்பாங்க. இந்த லாவா ஃபோனை எதுக்கு வாங்கலாம், அந்த ப்ரௌட்லி இந்தியன் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்வீஸ்லாம் வந்து வீட்லேயே வந்து உங்க ஃபோனை வந்து பார்த்து சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவாங்க. இல்லாட்டி ஏதாவது பெரிய பிரச்சனைனா உங்க ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு சர்வீஸ் பார்த்துட்டு உங்க வீட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஹோம் டெலிவரி சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதான் வந்து இந்தியன் ப்ராடக்ட் ப்ரௌட்லி இந்தியன் சொல்லி அவங்க பாக்ஸ் கண்டென்ட்லேயே போட்டிருக்காங்க. இந்த போனை வந்து 6000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த போன்ல என்னென்ன இருக்கு, ஸ்பெக்லாம் எப்படி இருக்கு, ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாவா போல்டு N1 இந்த போனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். லாவா போல்டு N1 N1 ப்ரோன்னு ரெண்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து N1 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பில்டு குவாலிட்டி திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.8 mm திக்னஸ் வந்து இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 200 கிராம், கரெக்டா 200 கிராம் வந்து இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போன்ல வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து 6000 ரூபாய் போன்ல IP ரேட்டிங் 54 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 64 கொடுக்காட்டியும் 54ஆவது கொடுத்துருக்காங்களா ஒரு 6000 ரூபாய்க்கு. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் 90 நிட்ஸ் 19 நிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. 120 ஹிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கிடையாது, 19 நிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. 6000 ரூபாய் பட்ஜெட்னால உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD பிளஸ் கிடையாது, வெறும் HD பிளஸ் தான் சப்போர்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.75 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து சைஸ் வந்து மீடியமா தான் இருக்கும் போன் சைஸ். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720 x 1600 பிக்சல்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 260 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே Android 14 Go எடிஷன் தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. இந்த வருஷம் வர எல்லா போன்லயுமே Android 15 தான் எதிர்பார்க்க முடியும். இது ஒரு 6000 போன்னால உங்களுக்கு Android 14 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே கிடைக்குது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வந்து கொடுத்தா 1 இயர் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளவுதான். இந்த போன்ல சிப்செட்னு பாத்தீங்கன்னா யூனி SoC SC9663A இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. யூனி SoC ப்ராசஸர்னாலே வந்து 6000 7000 8000 போனலாம் இந்த யூனி SoC தான் வந்து எல்லா போன்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. சிபியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு IMG 8322 இதான் வந்து உங்களுக்கு ஜிபி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த போன்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 4GB 64 ஒரே ஒரு வேரியன்ட் தான். நீங்க 2-3 வேரியன்ட்லாம் கிடையாது, 4GB 64 ஒரே வேரியன்ட் தான். அதுலயும் இந்த 64GB இருக்கு பாத்தீங்களா ஸ்டோரேஜ், அதுல 11GB வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து எடுத்துக்கிறோம். உங்க போன்ல லாவா போன்ல வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு 11GB வந்து அதுவே எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் இருக்க ஒரு 50-48 GB தான் வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு 4-5 அப்ளிகேஷன் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணா ஓரளவுக்கு வந்து லேக் ஆகாம கரெக்டா இருக்கும். நிறைய அப்ளிகேஷன் வந்து இந்த போன்ல ஏற்ற முடியாது. கேம்ஸ் எல்லாம் ஏற்றி விளையாட முடியவே முடியாது. ஜஸ்ட் போன் கால் பேசிக்கலாம். வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நார்மலா ஒரு 2-3 அப்ளிகேஷன் மட்டும் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த 6000 கொடுத்து இந்த போன் நீங்க வாங்கலாம். இந்த போன்ல வந்து உங்களுக்கு LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் போட்டுக்கலாம், SD கார்டும் போட்டுக்கலாம். லவுட் ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு லவுடாவே இருக்குது இந்த போனை பொறுத்த வரைக்கும். 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. வயர் ஹெட்ஃபோன் நீங்க யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்கலாம், அது உங்களுக்கு இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ ஆப்ஷனும் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 4.2 ரொம்ப ஓல்டு வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 5 கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். 4.2 வந்து ரொம்ப பழைய வெர்ஷன் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இந்த போன்ல கிடையாது. FM ரேடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து USB வந்து டைப் C போட்டு தான் OTG சப்போர்ட் இந்த போன்ல உண்டு. உங்களுக்கு 6000 பட்ஜெட்ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த போன்ல வந்து உங்களுக்கு லியான் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 5000 mAh வந்து லியான் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே ஒரு சிலிக்கான் கேஸ், 10 வாட்ஸுக்கான அடாப்டர், டைப் C கேபிள், அதுக்கப்புறம் சிம் இஜெக்டர், குவிக் ஸ்டார்ட் கேடு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க பாக்ஸ் கண்டென்ட்லயே. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர், பிளாக்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்பார்க்லிங் ஐவோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பார்க்லிங் ஐவோரினா எல்லோ கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் தான் வந்து இந்த ஸ்பார்க்லிங் ஐவோரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க பார்க்கும்போது ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி பிளாக் கலரும் அவைலபிள். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்க கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த போன்ல வந்து கேமிங்லாம் விளாட முடியாது. அதனால வந்து பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்தா ஓரளவுக்கு ஃபோன் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, யூடியூப்ல வீடியோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த போனை பொறுத்த வரைக்கும். கடைசியா நம்ம கேமரா பாத்திரலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம் பிரைமரி கேமரா மூலியமா. இல்ல நீங்க 1080 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரால.
அதே செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 மெகா பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளவு மென்ஷன் பண்ணல, வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. வீடியோ வந்து 1080p அது மென்ஷன் பண்ணல. அப்புறம் உங்களுக்கு இதுல வந்து 480 இல்ல 720p தான் வந்து குவாலிட்டி கிடைக்கும் செல்ஃபி கேமரால வீடியோ எடுக்கும் போது. அதனால வந்து போட்டோகிராஃபி வந்து ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கும். கேமிங்கு விளையாட வாய்ப்பே இல்லை. ஏன்னா 64GB வந்து 11GB வந்து சிஸ்டம் அப்டேட்டே எடுத்துரும். பேலன்ஸ் இருக்கிற ஜிபி ஸ்டோரேஜுக்கு நீங்க ஒரு 3-4 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். இது கண்டிப்பா ஒரு ஃபோன் கால் பேசுறதுக்கு, ஒரு வாட்ஸ்அப், யூடியூப் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நார்மல் டீசெண்டா இருக்கும். ஒரு 6000 பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினா சொல்றது ஃப்ரீ சர்வீஸ் ஹோம்ல வந்து பண்ணி கொடுக்குது. லாவானாலே எந்த போனை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஹோம்ல பண்ணி கொடுத்து, அது ஒரே ஒரு பெனிஃபிட் தான். 6000 ரூபாய்க்கு இந்த போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போன் வந்து கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங்ல என்னென்ன புது போன்லாம் வந்து மார்க்கெட்ல வருதோ எல்லாவோட ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து அன்பாக்சிங்கும் வரும். அது மாதிரி ரிவ்யூனா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்பெக் இருக்கு, இந்த பட்ஜெட்டுக்கு இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு என்னோட கெஸ் பண்ணி கரெக்டா நான் சொல்லுவேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நிறைய நான் போடுவேன். அது ஃபுல்லாமே கடை வீடியோ தான், தளபதி மொபைல்ஸ், அதுவும் மொபைல் கண்டென்ட் வீடியோ தான் நான் போடுவேன். அதையும் கொஞ்சம் வந்து பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.